அப்போதே உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கும்போது இந்த கரப்பான் பூச்சியை பத்தி கேட்டேன் பார்த்தீங்களா? அப்பவே இந்த கொஸ்டினை கேட்டிருக்கணும் விட்டுட்டேன். இப்ப அந்த கொஸ்டினை கேட்கிறேன். இப்ப கரப்பான் பூச்சியை வந்து நீங்க விளக்கமாற வச்சோ ஏதோ ஒரு இதை வச்சு அடிக்க முற்படுறீங்க. அப்ப வந்து பிளட் லீக் ஆகும் பார்த்தீங்களா? அந்த கழிவு நீக்க ரத்தம். அப்ப கரப்பான் பூச்சியின் கழிவு நீக்க ரத்தம் அப்படின்றது என்ன நிறத்தில் இருக்கும்? பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவப்பு நிறத்தில் தான் சார். கொஞ்சம் லவுடா பேசுங்க, கேட்கல. சிவப்பு நிறத்துல இருக்கும் சார். ஓ, சிகப்பு நிறம் சொல்றீங்களா? அதுல கொஞ்சம் லைட்டா திங்க் பண்ணி பாருங்க. சிவப்பு நிறம் இல்ல குங்குமம் கலர் அந்த மாதிரி இருக்கும். குங்குமம்னா அந்த ப்ரௌன் கலர் சொல்றீங்களா? ஆமா சார். இல்ல, நானே சொல்றேன். அது பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு தோராயமான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா வெள்ளை நிறம். கரப்பாம்பூச்சியின் கழிவு நீக்க ரத்தத்தின் நிறம் பாத்தீங்கன்னா வெள்ளை நிறம் அப்படின்றது ஒரு தோராயமான பதில். ஒரு துல்லியமான பதில் இதுக்கு என்ன பாத்தீங்கன்னா பசுமை கலந்த மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்லலாம். பசுமை கலந்த மஞ்சள் நிறம் சொல்லலாம், அல்லது வெளிர் மஞ்சள் நிறம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப அக்யூரேட்டான ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா கரப்பான் பூச்சியின் அந்த ரத்தம், அந்த கழிவு நீக்க ரத்தத்தின் நிறம் அப்படின்றது. ஓகே, இப்ப லாஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். லாஸ்ட் கொஸ்டின் நான் கேட்கிறேன். இது என்னதுன்னா அதே சண்டே அப்ப லீவுன்னு வச்சுக்கோங்க. இல்ல அந்த கொஸ்டின் கூட வேணாம், வேற கொஸ்டின் கேட்கிறேன். இது மார்னிங் வர்றீங்க, அதே மாதிரி கோர்ட்டுக்கு வர்றீங்க, என்ன ஒரு 9:30 போல வர்றீங்க. வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு 10th குவாலிபிகேஷன் ஈக்குவல் ஆகக்கூடிய, நீங்க இருக்கிறது ஓஏ பாக்குறீங்க, 8th குவாலிபிகேஷன்ல 10th குவாலிபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு பெய்லி ஒர்க்கு பார்க்க சொல்றாங்க உங்களை. என்ன ஒர்க்குனா அங்க போய் சடன்லி அங்க பெய்லி லீவ் போட்டாப்ல சம்மன் வாங்க வேண்டிய நிலுவையில் இருக்கு, சம்மன் வாங்க வேண்டிய ஒர்க் இருக்கு, ஒரு அட்ரஸை கொடுத்து சம்மன் வாங்கிட்டு வாங்க போ அப்படின்னு உங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரி அனுப்பி வைக்கிறாங்க. இத வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இது வந்து என்னன்னா நம்ம ஜட்ஜ் ஐயா கிட்ட கால் பண்ணி கேட்கணும் சார். இது மாதிரி வந்து நான் இந்த மாதிரி வந்து சம்மன் வாங்க அனுப்புறாங்க, நான் போலாமா வேணாமான்ட்டு அவர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சார் அந்த மாதிரி வேலை. இந்த வேலை கூட நீங்க பார்க்க மாட்டீங்களா? அங்க ஒரு உயர் அதிகாரி சொல்றாங்க, ஐயா சொன்னா மட்டும் தான் நீங்க, ஐயாவோ அம்மாவோ அவங்க சொன்னா மட்டும் தான், நீதிபதிகளுக்காக மட்டும் தான் ஒர்க் பண்ண வந்திருக்கீங்களா? ஒரு உயர் அதிகாரி சொன்னா நீங்க இந்த வேலையை பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மனப்பான்மை அப்படி தோணுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி இல்ல சார். ஏன்னா வந்து நம்ம வந்து சச்சையாக்கு அவங்களுக்கு கீழே தான் நம்ம வேலை பாக்குறோம். ஓகே, இல்ல இது வந்து பெய்லி பொறுப்புன்னு சொல்லிட்டு, இது வந்து பெய்லி பொறுப்புன்னு வேற மென்ஷன் பண்ணிருக்கேன். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஈக்குவல் அந்த லெவல் இருக்கக்கூடிய ஒரு பெய்லி பொறுப்பு இந்த ஒர்க். இது வந்து என்னன்னா 10th தரத்துக்கான ஒரு வேலை தான் நான் செய்யறது. எனக்கு நீங்க பண்ற ஓஏ வேலையா? ஆமா சார். ஏங்க நீங்க பண்ற ஓஏ வந்து 8ஆம் வகுப்பு தரத்துல நீங்க உள்ள போறீங்க கீழமை நீதிமன்றத்துல. ஓகே, சரி சார், சாரி சார், நான் மாதிரி சொல்லிட்டேன். 8th குவாலிபிகேஷன்ல தான் உள்ள போயிருக்குது. அதனால வந்து என்ன அந்த வேலை செய்ய சொல்றாங்கன்னா ஒரு தடவை வந்து நான் ஜட்ஜையா கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சார் அந்த வேலையை நான் பண்ணுவேன். அப்படியா? ஓகே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க சொல்லலாம் இந்த மாதிரி, எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த மாதிரி உயர் அதிகாரிட்ட, ஐயா இந்த ஒர்க்கை நான் பார்ப்பேன், ஆனா அட்ரஸ் கரெக்டா போக முடியும், இந்த சம்மன் கொடுக்கறது வாங்குறது, அதுக்கான டாக்குமெண்ட்ல போய் சைன் வாங்குறது எப்படி, அந்த டாக்குமெண்ட் எப்படி மேனேஜ் பண்றது, எங்க யார்கிட்ட சைன் வாங்கணும், எந்த இடத்துல சைன் வாங்கணும் தெரியாது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எடுத்து நீங்க சொல்லி புரிய வைக்கலாம். ஏன்னா அது வந்து அந்த வேலை வந்து உங்களுக்கு பார்க்க முடியாது. ஓகேங்களா? அத நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க ஐயா இவங்க ஜட்ஜஸ் கிட்ட பேசுறத பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட இப்படிதான் நீங்க பேசணும் இந்த மாதிரி. அதோட ஏன்னா அது நிறைய டாக்குமெண்ட் சைன் வாங்குற அப்புறம் இருக்கணும். அங்க கிளைண்ட் இருக்காங்களா, அந்த இருக்கக்கூடிய பீப்புள் அங்க போற இடத்துல எந்த பேப்பர்ல எந்த இடத்துல சைன் வாங்கணும் உங்களுக்கு தெரியாது. அது எப்படி ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் உங்களுக்கு தெரியாதுல்ல. அதுல உள்ள ஒரு கோடிங் வேர்ட் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க கோர்ட் ரிலேட்டடா, அந்த என்ன நம்பர் போடணும் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இல்லையா? கூட சொல்லலாம்ல சார். நம்ம வந்து நாங்க வந்து எப்படி சொல்றது, நாங்க வந்து 8ஆம் வகுப்பு தரத்துலதான் வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த பணிக்கான வேலை எதுவும் தெரியாது. அப்படி வந்து பேசினா அது வந்து ஆணவத்தின் அறிவு, ஆணவத்துல பேசுற மாதிரி இருக்கும். இது இப்படிதான் பேசணும் தன்மை. இந்த மாதிரி ஐயா நான் போயிருவீங்க, பிரச்சனை இல்லைங்கய்யா,
இந்த மாதிரி அங்க அந்த அட்ரஸ் கொடுக்குறீங்க, அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு போய் நான் ஒர்க்கை முடிச்சிடுவேன். ஆனா ஐயா எனக்கு இந்த ஃபார்ம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல எப்படி சைன் வாங்குறது, எந்த இடத்துல சைன் வாங்குறது, நான் என் ஃபார்ம் அந்த மனுவை எப்படி நான் ஃபில் பண்றது, அந்த வேலைகள்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்களையா. அதை வேணா தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வேற யாராவது கூட அனுப்புங்க, அவங்களுக்கு தானே தெரியுங்கய்யா. பட் நானா வேலையை பார்த்து முடிச்சுதுங்கய்யா அப்படின்ற மாதிரி ஒரு மரியாதை மிகுந்த பணிவுத்தன்மையோட பேசி முடிக்கணும். ஓகே சரி. அதே நேரத்துல இப்படி வைப்போம், இப்ப ஏர்லி மார்னிங் வர்றீங்க, அதே ஒரு 9:30 மணிக்கு 10 மணிக்கு ஏதோ வர்றீங்க, கோர்ட் டயத்துக்கு வர்றீங்க. என்ன சமயத்துல சானிடரி ஒர்க்கர் வந்து லீவு போட்டாரு. ஏன்னா இப்ப கொரோனா வேற பீக் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து கொரோனா வந்து திரும்ப அதிகரிக்குதுன்றாங்க. என்ன இப்ப சமயத்துல வந்து சானிடரி ஒர்க் வேற தேவைப்படும். அந்த நேரத்துல லீவு போட்டாங்க. எல்லா வரக்கூடிய அட்வொகேட்ஸ் இல்ல வரக்கூடிய அந்த பீப்புள்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, உள்ள அந்த சட்டத்தை தேடி வர்ற பீப்புள்ஸ், மத்த எல்லா பீப்புள்ஸுமே வரும்போது அவங்க கையில வந்து சானிடரி ஒர்க்கோட வேலையை பாத்தீங்கன்னா கையில வந்து அந்த வாஷிங் பண்ண சொல்றாங்க. அதை பண்றதுக்கு ஏர்லி மார்னிங் கண்டிப்பா ஆள் தேவை. அந்த இடத்துல சாரி மார்னிங் ஒர்க்கிங் ஸ்டார்ட் டைம்ல தேவை ஆளு. அவங்க சடன்லியா லீவ் போட்டாங்க, அதை ரிப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. என்ன இப்ப உங்களை அந்த வேலையை செய்ய சொல்றாங்க, அதை பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பண்ணுவீங்களா? அந்த வேலை பண்ணுவோம் சார். ஏன்னா இது வந்து என்னன்னா, அது வந்து சானிடைசர் ஒர்க்கர் வேலைன்றது வந்து ஒரு எழுத படிக்க தெரிஞ்சு அந்த மாதிரி வேலை தான் சார். ஓகே, அது வந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு பிதுக்கிற வேலை தான். ஜஸ்ட் ஒரு அமுக்கி பிரஸ் பண்ணோம்னா போதும், அந்த இது வரும். ஆமா, அதை யாரும் பண்ணலாம். அது பண்ணலாம் சார். அப்போ வந்து நம்ம ஜட்ஜையா வரும்போது அந்த இடத்துல இல்லாத போது அந்த வேலையை நம்ம தான் சார் பாக்குற மாதிரி. ஏன்னா ஜட்ஜையா இல்ல அப்படின்னா மார்னிங் இடத்துல வந்து வரக்கூடிய ஆளுக்கு வந்து முன்கூட்டியே போய் நீங்க கோர்ட் இருக்கிறதுனால அந்த வேலையை பார்க்கலாம். எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வேற, அந்த வேலையை தாராளம் பார்க்கலாம் அப்படி சொல்ல வரீங்க. சரி, ஓகே. ரொம்ப சிறந்த முறையில தயாரா இருக்கீங்க போல. கண்டிப்பா இந்த இன்டர்வியூ எல்லாம் கிளியர் பண்ணி ஜாப் வாங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. சரி, ஓகேங்க. சரிங்க, சாப்பிட்டீங்களா? இல்ல சார், இனிமேல் தான். சரிங்க அக்கா, நான் அப்படியே நானும் பாக்குறேன், ஒர்க் இருக்கு பாக்குறேன். ஓகே, நன்றி. சரிங்க. கோர்ட் ஜாப் இன்டர்வியூக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, அதுக்கான ரெடிமேட் கிளாஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது போக ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த இன்டர்வியூவுக்கு நீங்கள் எப்படி பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் ஆகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்மள்கிட்ட பிரத்யேகமாக ஒரு 4 வீடியோஸ் இருக்குது, மொத்தமாகவே 4-5 வீடியோஸ் இருக்குது. ஆமாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் கிளாஸஸ் தான். ஸோ அந்த கோர்ட் ஜாப் இன்டர்வியூ கோச்சிங் ரெடிமேட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற செல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜிபே, ஃபோன்பே, இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். எல்லா நம்பருமே இந்த நம்பர் தான். நீங்கள் கால் பண்ணுற நம்பர் இந்த நம்பர் தான். 75 ரூபீஸ் மட்டும்தான், 75 ரூபாய் மட்டும்தான். நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே எனி ஃபார்மேட்டில் பே பண்ணிவிட்டு பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சுருவோம்.